மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய விழாவான தேரோட்ட விழா வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் தேரோடும் வீதிகளான 4 மாட வீதிகளும் சிமெண்ட் சாலைகளால் ஆனது. ஆனால் வீதிகளில் சிமெண்ட் சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் தற்பொழுது அவசர கதியில் இரவோடு இரவாக 4 மாட வீதிகளிலும் தற்காலிக சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த தற்காலிகமாக சாலை ஓட்டும் பணிகளால் திருவிழாவின் போது பெரிய தேர் மற்றும் சிறிய தேர் செல்ல சாலைகள் ஏதுவாக இருக்குமா என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சித்திரை பிரம்மோற்சவ விழாவில் கருட வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா சென்றபோது சுவாமியின் 2 பக்கமும் இருந்த குடைகள் சரிந்து விழுந்த சம்பவம் அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூரில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 10 நாட்கள் பிரம்மோற்சவ விழா நடைபெற உள்ளது. அந்த வகையில் விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமி 4 மாட வீதி வழியாக திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் சுவாமி திருவள்ளூர் தேரடி அருகே வந்தபோது சுவாமியின் 2 பக்கமும் இருந்த பெரிய குடைகள் 2ம் திடீரென சரிந்து கீழே விழுந்தது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி மாலை 6 மணியோடு தேர்தல் பிரச்சாரங்கள் ஓய்ந்த நிலையில் தேர்தலில் போட்டியிடும் அனைத்து கட்சியினரும் நேற்று 2 சக்கர வாகன பேரணி மற்றும் 4 சக்கர வாகன பேரணி நடத்தினர். அந்த வகையில் பெரம்பலூரில் திமுக சார்பில் வாகன பேரணி நடைபெற்றது. வாகன பேரணியானது காமராஜர் வளைவு பகுதியில் வந்தபோது தமிழ்நாடு நாயுடு கூட்டமைப்பின் சார்பில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் ரங்கராஜ் அவரது ஆதரவாளர்களோடு பேரணியில் திடீரென்று உள்ளே நுழைந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திமுகவினருக்கும் சுயேட்சை வேட்பாளரின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது. இந்நிலையில் சுயேட்சை வேட்பாளர் ரங்கராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உட்பட 4 பேர் திமுகவினர் தாக்கியதாக கூறி பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் பெரம்பலூரில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு டாக்ஸியை ஏற்பாடு செய்யாமல் சொகுசு கார்களை ஏற்பாடு செய்வதாக டாக்ஸி ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தேர்தல் தினம் மற்றும் ஓட்டுப் பெட்டிகளை எடுத்து செல்வதற்கு தேர்தல் அலுவலர்களுக்கு டாக்ஸி ஒதுக்கீடு செய்யப்படுவது வழக்கம். இதில் கிருஷ்ணகிரி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை 1888 ஓட்டுச்சாவடிகள் உள்ளன. அந்த வகையில் 10 ஓட்டுச்சாவடிகளுக்கு 1 என 30க்கும் மேற்பட்ட டாக்ஸிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதற்காக கார்களில் ஜிபிஎஸ் பொருத்தும் பணியும் முடிவடைந்த நிலையில் அதிகாரிகள் அரசு விதிப்படி டாக்ஸி கார்களை பயன்படுத்தாமல் தனியார் கார்களை ஏற்பாடு செய்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் வெள்ளக்கல்பட்டி கிராமத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உள்ளது. இதன் அருகில் துணை மின் நிலையமும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடுமையான வெயிலால் அருகில் காய்ந்து போயிருந்த சருகுகளில் தீ விபத்து ஏற்பட்டு முழுவதும் பரவ தொடங்கியது. இதனால் அருகில் உள்ள ஊழியர்கள் அனைவரும் பீதியும் அச்சமும் அடைந்தனர். இதையடுத்து ஓமலூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ பரவாத வகையில் நடவடிக்கை எடுத்தனர். இதனால் இந்த பகுதியில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதுடன் மரம் செடி கொடிகளும் பாதுகாக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பகுதியில் தீ வைத்த மர்ம நபர்கள் குறித்து கருப்பூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தீ விபத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.